நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் ஆண்ட்ரு பணி செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மகாராஷ்டிராவில் அந்த பணிகளை கொடுத்தார். ஆனால் இப்போ போன வருஷத்துலேருந்து, அதுக்கு முன்னாடி கேரளாவில் கொஞ்சம் நம்ம அந்த பார்டர் சைடில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் போன வருஷத்துலேருந்து இந்த விஷனோடைய அந்த அதாவது ஜெயரே மினிஸ்ட்ரி வந்து ஜெயரே மிஷனாக ஆண்ட்ரு மாற்றினார். அந்த மிஷனாக மாற்றினதுக்கு அப்புறமே நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஆனால் அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கமிஷனுக்குள்ளே போய் நின்று சில பணிகளை செஞ்சு அந்த கமிஷனுக்குள்ளே ஆண்ட்ரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஒரு யூசிபிஐக்குள்ளே நேஷ்னல் ஒர்க்குள்ளே, அந்த நேஷ்னல் ஒர்க்லேருந்து நேஷ்னல் கமிஷன்லேருந்து நேஷ்னல் எவாஞ்சலைசேஷன் கமிஷன்லேருந்து அந்த மிஷினரி பணிகளை திறந்து அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணார். அது ஒரு விதமான ஊழியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த கர்நாடகாவுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு அந்த யூசிபிஐலேருந்து கொடுத்த பகுதி கர்நாடகா, ஒரு கர்நாடகாவில் அதாவது அந்த அண்ட் ஓப்பன் பண்ண வாசல் இது ஒரு மிகப்பெரிய வாசல்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஹை ஹேமரேஜான வாசல்னு சொல்லலாம். இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க? இப்போ வந்து நேஷ்னல் ஒர்க்குக்கு போகும்போது அன்றைக்கி அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து மிஷனாக மாறிச்சு. ஆண்ட்ரு மிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த அடையாளமாக சொன்னீங்க. அந்த மிஷனரி ஊழியத்தை குறித்து நீங்கள் சொல்லும்போது அந்த மிஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த விதத்தில் ஒப்பிட்டு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து இந்த மார்டெல்லி மினிஸ்ட்ரியை கேட்குறீங்களா? மார்டெல்லி கர்நாடகா பகுதியிலே ஒரு ஆரம்பமாக இந்த மினிஸ்ட்ரி இருந்துச்சு. அதாவது ஒரு பீரியட் வரும்போது திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துடைய ஆரம்பத்தில் சொன்னார். அந்த வருஷம்தான் நமக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நாள் வரைக்கும் கடவுள் என்ன எதிர்பார்த்துருக்கணும் நான் நினைக்கிறேன்னா, இது சொல்லும்போது 2013-14 இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 13 பிகினிங் நினைக்கிறேன். அப்போது ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷமாக கடவுள் நமக்குள்ள தம்முடைய தரிசனத்தை வச்சுட்டு அந்த தரிசனம் முளைச்சி வருதா, அதுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டு அது முளைக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்கணும். ஒரு வேளை அதெல்லாம் பார்த்து அது ஒரு திருப்தி ஆயிருக்கணும். திருப்தி ஆனதுனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திறந்த வாசலை வைக்கிறேன். சொன்னதுக்கப்புறம் ஆண்ட்ரு உண்மையாகவே எல்லா பக்கமும் திறந்து விட்டார். சொன்ன மாதிரி மிஷினரி பணிகளை திறந்து விட்டார். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை குறித்து கடந்த வருஷத்தில் பேசிகிட்டே இருந்தார். நான் சொன்ன யூசிபிஐக்கு போனப்போ அங்கே வந்து இந்த கர்நாடகா ஸ்டேட் கொடுத்தாங்க. எனக்கும் கர்நாடகாவுக்கும் சம்மந்தம் இல்லை, கன்னடாவும் எனக்கு தெரியாது. யாருக்குமே அப்படி போடலை. இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாடு, கேரளாக்காரங்களுக்கு கேரளா, மகாராஷ்டிராக்காரங்களுக்கு மகாராஷ்டிரா. எனக்கு மட்டும் ஒரு ஸ்மால் சேஞ்சு. நான் தமிழ்நாட்டுக்காரன், ஆனால் வந்து கர்நாடகா ஸ்டேட் போட்டாங்க. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு நாள் கடவுள் வந்து இப்படி பேசினார். அருமையான சகோதரி விமலா அதனால சொன்னாங்க, நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு வரணும், எனக்கு என்னமோ ஆவியானவர் பேசுகிறாரு. நான் போகும்போது கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அதை மறந்துட்டாங்க, என்ன தெரியல. ஆனால் அது நடக்கல. ஆனால் அவங்க தெளிவாக விஷயம் சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆண்ட்ரு நடத்துகிறாரு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா கர்நாடகாவுடைய எவாஞ்சலைசேஷன் கமிஷன் ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் அவங்க வந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட போனோம். இப்படிலாம் பல ட்ராக்ல திரும்ப கர்நாடகா வந்துச்சு. அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து கர்நாடகாவுக்கு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண உடனே அது அந்த சேஞ்ச் அப்படியே வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேறு தமிழ்நாடு மாநிலம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்காக ஜெபிக்கணும்னா கர்நாடகா தான். அப்போ அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆண்டு அதற்கான வாசலையும் திறந்து விட்டுட்டார். இப்போ எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குப்படி பல விஷயங்களை உலகம் முழுவதும் நம்ம செய்யணும், இந்த தேசம் முழுவதும் செய்யணும். இப்போ ஒரு சாம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இந்த கர்நாடகாவில் பெரிய வாசல் மிச்சம்லாம் திறந்து விட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி கேரளா போகிறோம், மகாராஷ்டிரா போகிறோம், ஆந்திரா போகிறோம், மத்திய பிரதேஷ் போகிறோம், ஜார்க்கண்ட் போகிறோம். ஆனால் கர்நாடகாவில் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்துருக்காரு. திரும்ப அந்த வாசல் வருது. இப்போ ஒரு வேளை அன்று என்ன எதிர்பார்க்குறாரு இருக்கும், நமக்கு சின்னதை கொடுத்துருக்கிறாரு. இதில் உண்மையாக இருந்தோம்னா மற்ற வாசல்களை நிச்சயமாக திறந்துடுவார். அப்போ நம்ம இதில் வந்து எவ்வளோ உண்மையாக செய்ய முடியுமோ, நமக்கு எதுவும் ஆதாயம் இல்லாமல் எவ்வளோ உண்மையாக செய்ய முடியுமோ செஞ்சால் நிச்சயமாக அன்று அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்க்கான வாசல்களை திறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நாட்களில் இப்படி ஒரு பணியை அன்று கொடுத்தாரு, செய்து முடிக்கிறதுக்கு அன்று தயவு உண்டாக்குனார். இப்போது அன்னுடைய சமூகத்தில் இப்படியெல்லாம் இந்த நம்பினார், இதை கொடுத்தாரு. இப்போது இன்னொரு பக்கம்
இதெல்லாம் பார்க்கும்போது பிசாசுக்கு ஒரு பெரிய அதாவது அவனோட இருதயம் பல விதத்தில் யோசிக்கும். ஒருவேளை இதை ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்போ ஊழிய குடும்பம் எங்களுக்கு வந்து எங்களுக்கும் அந்த அவேர்னஸ் வந்துடணும். இவன் இன்னைக்கு பரலோகத்தில் இதை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், நரகத்தில் இதை குறித்து ஒரு பெரிய எரிச்சல் அல்லது ஒரு கோபம் அப்படி இருக்கும். இந்த சூழ்நிலையில் இப்போ ஊழிய குடும்பம் நாங்கள் எப்படி நடந்துக்கிறது? அதாவது நீங்கள் சொன்ன அந்த அதே வேர்டு தான், அவேர்னஸ் ஷுட் பி தேர். இப்போ வந்து சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்த வைரஸ்க்கு ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று முன்னெச்சரிக்கையாக சாப்பிடணும், அந்த மாதிரி வந்தவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் கொஞ்சம் பேர்த்துக்கு அதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் எனக்கெல்லாம் கூட வந்துச்சு வலி. காலையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு வந்து செம்ம வலி, உடம்பு வலி, ஃபீவரு. நம்ம எப்படி இருந்துக்கணும்னா, இது நம்ம பாதிக்காதபடி சேஃபாக இருந்துக்கணும். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் தான், பரலோக சந்தோஷமாக இருக்குது, பிசாசு கோபமாக இருக்கலாம். இப்போ யார் வீக்கோ அவங்கள தான் அவன் பிடிக்கணுங்கிறத அவன் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பான். போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல நான் பேசினேன், ஆங்கிலத்தில் பேசினேன். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அப்போ அது ஒரு டெலிவரன்ஸ் மெசேஜ். எனக்கு அந்த டெலிவரன்ஸ் மெசேஜுடைய ஆழம் என்னன்னு தெரியும். அது என்ன பண்ணும், ப்ரேயர் இல்லை, அந்த மெசேஜே அவங்கள உடைச்சிருக்கும், பிரேக் பண்ணியிருக்கும், அந்த கட்செல்லாம் உடஞ்சிருந்துருக்கும். அப்போ என் கூட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் இல்லை. நம்ம இதை பண்ணுறோம், இப்படி ஒரு அனாயிட்டிங்கு, இது இப்படி பண்ணுனா இது நடக்கும், தெரியாமலே அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் சாயங்காலம் ஆனப்போ அந்த அவங்களுக்குள்ளே வந்து அந்த பாதிப்பு வந்து கொஞ்ச நேரம் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து அந்த கட்ஸுனால தான், அந்த கட்ஸ் பிரேக் ஆகிருக்கு, அதோடைய பாதிப்பு தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நல்ல வேளை நம்ம சிக்கிக்கல, அவருக்கு தெரியாதனால அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது இந்த அவேர்னஸ் நமக்கு எப்போதுமே இருக்கணும். அது ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை. இப்போது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போய் கலைச்சிட்டு வந்துட்டோம்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. அதோடைய பியூட்டி என்னென்னா, நான் உங்கள்கிட்ட கூட சொன்னேன், ஃபாதர் மரியா ஆண்டனி சொன்னேன், அந்த ஃபாதர் நாயக்கன் பரம்பில், ஃபாதர் மரியா ஆண்டனி 2 பேர் சேர்ந்து ஒரு மாஸ் வச்சாங்க. அதில் ஒரு 10,000 பேர் கலந்து கொண்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இருமல், லொக்கு இருமிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துச்சு, தண்ணி கேட்குறாங்க, தண்ணி கிடச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க, அவங்களாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து டம்ளரில் கூட தண்ணி கூட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபாதர் நாயக்கன் பரம்பில் என்ன சொன்னார்னாமா, வெயிட் அப்படின்னாராம். சாதாரணமாக சொல்லுவாராம். அவர் வெயிட்டுன்னு சொல்லி, இவர் என்னடா தண்ணியை கூட குடிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். ஸ்டேஜில் போய் நின்று சொன்னாராம், 2000 பேர் தொண்டையில் பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறீங்க, ஆண்டு உங்களுக்கு சுகம் கொடுக்குறாரு. இப்போ இதை சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவருக்கும் இருமல் நின்று போச்சு, இவருக்கும் இருமல் நின்று போச்சு. அப்போ வந்து ஃபாதர் நாயக்கன் பரம்பில் அந்த பிரச்சனையை எப்படி பார்த்தாருன்னா, அதை ஊழியமாக பார்த்தார். இதில் என்னமோ ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்த்தார். இந்த கான்சியஸ் மட்டும் ஒரு ஊழியக்காரனுக்கு இருந்துட்டா he will win. இப்போ வந்து வரக்கூடிய போராட்டத்தை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது, அல்லது என்னென்னு தெரியாமல் கசாமுசான்னு நடக்கக்கூடாது. இப்போ நம்முடைய நடையில் ஒரு மாற்றம் வருதுனாலே, நம்முடைய சூழ்நிலை மாறுதுனாலே என்ன அப்படின்னு கவனிக்கணும். நான் சமீபத்தில் ஒரு நாள் சொன்னேன், பிசாசுக்கு நம்ம அடிக்கடி இதை பேசுகிறோம்ல, பிசாசு வருவான், மீட்டிங் முடிச்சோன்னா பிசாசு வருவான், நம்ம தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு பேசுகிறோம்ல. அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஞானமாக இருக்கிறான். இப்போ என்னென்னா 1 வாரம் விட்டுறான், ஒரு 10 நாள் விட்டுறான். 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நான் பார்த்துட்டு இப்போ முன்னாடிலாம் பிரச்சனையாக இருக்குமே, இப்போ மினிஸ்ட்ரி நடந்து முடிஞ்சோன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா, 10 நாள் கழிச்சதுக்கப்புறம் 10 நாள் அவன் ஒர்க் பண்ணுறான். நம்ம எங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கோம், ஜெபம் பண்ணுறோமா என்னெல்லாம், அதெல்லாம் பார்த்துட்டு இதில் வீக்காக இருக்கக்கூடிய ஆளை வந்து அட்டன் பண்ணுறான். ஈஸ் அட்டனிங். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, பை த கிரேஸ் ஆஃப் காட், நீ 10 நாள் 1 மாதம் கழித்து ஒருத்தர் வந்து முகரூபம் மாறினா, ஆவிகளை பகுத்தறிகிற அந்த கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா, இது எங்கே இருந்து வந்துச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 2வது வந்து எனக்கு என்னென்னா, ஒரு ஊழியத்துக்காக போகும்போது அந்த பிசாசு கூட டைரெக்டாக நான் ஐம் ஃபேஸிங்,
அவன் கூட போராடுறேன், எனக்கு தெரியும் இவன் இதைத்தான் பண்ணுவான், இதைத்தான் பண்றான்னு தெரியும். அவன் அந்த வேலையை வந்து இங்க உள்ளுக்குள்ள பண்ணா கண்டுபிடிச்சிருவான். இது வந்து இந்த மெடிசின் வந்துச்சு, இதுக்கு முந்தின மெடிசின் வந்துச்சு, அதை கண்டுபிடிச்சிருவோம். அங்கிருந்து வந்தது தான் ஒட்டுனது தான். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு, அந்த ஆவில நிரம்பி நமக்கு ஒரு போராட்டம் வந்தோடனே, நம்ம மனநிலையில் ஒரு மாற்றம் வந்தோடனே, சூழ்நிலைகளில் மாற்றம் வந்தோடனே, என்ன பிரச்சனை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம நாட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக we are out. அந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் பேசிக்காக யாரை பிடிப்பாங்க, மாம்சத்தில் வீக்காக யார் இருக்காங்களோ அவங்கள தான் பிடிப்பாங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வீக்காக இருந்தீங்கன்னா அதை ஃபோன் ஊதுவாங்க, அதுதான் பெருசாகி நம்ம பிரச்சனை பண்ணுவோம். அதனால அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அமெரிக்கான நாட்களையே உடைச்சிட்டே இருப்பாரு. அதை வந்து அது இருக்கக்கூடாது, இதை விடுங்க, இது வேண்டாம் அப்படின்னு ஊழியத்தில் இருக்கவங்க சொல்லுவாரு. அப்போ அது சின்ன விஷயத்த போய் ஏன் இவ்வளவு சொல்லிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா அதை தள்ள 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 இந்த மாதிரி டைம்ல ஜீசஸ் சொல்றாருல, இந்த உலகத்தின் அதிபதி நடத்துவாங்க, அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அவன் என்ன பண்ணுவான். அதனால நம்ம வந்து மினிஸ்ட்ரி செய்யும்போது பிரச்சனை வரும், போராட்டம் வரும்போது உண்மைதான். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் என்ன பாருங்க, நான் நீங்கெல்லாம் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் என் கூட வந்து நிற்கிறீங்க. ஆனா நான் எல்லா மினிஸ்ட்ரிக்கும் நான் போய் நிற்கிறேன் சமீப நாட்கள்ல. ஆனா ஆண்டவருக்கு இது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை தான் பார்க்குறேன், அவருடைய தயவுனால நான் வாழ்றேன். எதுக்காக அதை சொல்றேன்னா, ஜெயிக்க முடியும், இட் இஸ் பாசிபிள். நான் ஐ எம் லிவிங் வித் தட். டெய்லி நான் மினிஸ்ட்ரி செய்கிறேன், அனுதினமும் ஏதோ ஒரு பணிகளை செய்யத்தான் செய்கிறேன். ஸ்ட்ரக்சரிங் ஒர்க் செய்கிறேன், ஊழியத்தில் இருக்க ஊழியத்துக்கு வரக்கூடியவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஊழியத்துக்கு போன ஒருத்தர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், கட்ஸை பிரேக் பண்ணேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு போராட்டம் வரலன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பை கொடுக்குறேன், அந்த பாதுகாப்பு கட்டாயம் உங்களுக்கும் கொடுப்பேன். அவ்வளவுதான், அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருந்துருச்சுன்னா அழகா நம்ம பணியை செஞ்சிட முடியும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த நம்பிக்கையோடு சேர்த்து ஜெபம், இந்த ஜெபத்தோடு சேர்ந்து அர்ப்பணம், இந்த அர்ப்பணத்தோடு சேர்ந்து தேவ ஆலோசனைக்கு சரி சாய்த்தல், இதெல்லாம் இருந்துருச்சுன்னா அழகா மினிஸ்ட்ரி. சரி, நான் உண்மையாகவே இன்றைக்கி அந்த டிஸ்கஷன் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது பவுலடிகளாரை குறித்து இப்படி சொல்லுவாங்க, பவுலடிகளார் செஞ்ச ஊழியம் வந்து பிசாசுடைய அரண்களை தகர்க்கிற ஊழியம். பர்னபாவோட ஊழியம் வந்து அவர் மிருதுவானவராமா. அவர் வந்து ஒரு டைம் வரைக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவார், ஒரு டைம் வரும்போது சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த கொஸ்டின் ஆன்சர் பதிலில், அந்த கேள்வி பதில் பார்ட்டில் அந்த தரிசனத்தில் தங்கி இருக்கும்போது தான் அந்த அரண்களை மூலமாக்குற ஊழியத்தை, அந்த ஊழியத்தினுடைய தரிசனத்தை, அபிஷேகத்தை நம்ம புரிஞ்சு அதில் நம்ம நடந்து கொள்ள முடியும். அப்படி நடந்து தான் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ஒரு உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனமான நாளாக ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி கொடுத்தார். உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆண்டவர் உண்மையாகவே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பிரைஸ் லார்ட் மகேஷ். உண்மையாகவே கடவுளுக்காக ஒன்றிணைவோம், ஆண்டருடைய பணியை செய்வோம், குறிப்பாக இயேசுவை சந்தோஷப்படுத்துவோம்.